எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவா இருந்தவர். அவர் ஆண்டவர் மேல அன்புள்ளவர், விசுவாசம் உள்ளவர். ஒரு கொடிய நோய் அவரை தாக்கினார். ஒரு தேசத்தின் ராஜான்னா எவ்வளவு பிரபலமான வைத்தியர்கள்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அரண்மனையில் தேசம் முழுவதும் உள்ள பிரபலமான வைத்தியர்களெல்லாம் கொண்டு வந்து பார்த்துருப்பாங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. சுகமாக்க முடியாத வியாதி, மரணப்படுக்கை, படுத்த படுக்கை, மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறாரு. இனி அவ்வளவுதான் மரித்து விடுவார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவரை நோக்கி அவர் அழுதாராம். கண்ணீர் விட்டு அவர் அழுதார். கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணினார். தன் கண்ணீர் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அதை பார்த்த உடனே ஆண்டவருடைய உள்ளத்தில் பெரிய இறக்கம் வந்து விட்டார். இனி அவரை எடுத்துக்கொள்ளணும், என் சமூகத்தில் வந்து இளைப்பாறட்டும், அவருடைய நாட்கள் முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமா சொல்லி அனுப்பினார். இப்ப அவருடைய அழுகை கண்ட உடனே ஆண்டவர் மனது மாறுகிறார். ஐயோ, என்னுடைய மகன் அழுகிறான், அதனால அவருடைய ஆயுசு நாளை நான் கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5 வசனத்துல, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்,